அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு தாவேகா தோழமை கட்சிகள் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் விசிகா, காங்கிரஸ், மதிமுக, ஐயுஎம்எல் எல்லாருமே போய் பங்கெடுத்திருக்காங்க. அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, புதிய கூட்டணி அமைஞ்சிருச்சு, நல்ல காலம் பிறந்தாச்சு, இனிமே எல்லாமே நல்லா தான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். இந்த கூட்டணி இயற்கையான கூட்டணி. இந்த கூட்டணிக்கான பெயர் தொடர்பாக எங்கள் தலைவரும் அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் சேர்ந்து விரைவில் முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கார். இயற்கையான கூட்டணியாங்க கைஸ், இது இயற்கை அமைஞ்ச கூட்டணியா? திமுக காரம் போட்ட ஓட்டையெல்லாம் திருடிட்டு போய் அமைச்ச கூட்டணி இது. இயற்கையெல்லாம் அமையலை. இதுலேயும் வெக்கமே இல்லாமல் இந்த புகைப்படத்தை பாருங்க கைஸ், வெக்கமே இருக்காது போல் இருக்கு. ஆனால் என்ன, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவை ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க. அவர் பக்கத்தில் வைகோ பக்கத்தில் திருமாவளவன், நம்ம பேராசான். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஸோ ஐயோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, மாணிக்கம் தாகூர். அதுக்கப்புறம் ஐயா காதர் மொய்தீன். அதுக்கு பிறகு பாருங்கள் நிர்மல்குமார், அப்புறம் வன்னியரசு. ஐயோ, பாஜக ஆர்எஸ்எஸ் காரன் கையை பிடிச்சிட்டு கையை இப்படி தூக்கிட்டு நிற்கிறீங்களே, வெக்கமா இல்லை ஐயா? காதர் மொய்தீன் அவர்களே, அப்புறம் வன்னியரசு அவர்களே, வெக்கமா இல்லையா? கையை எப்படி பிடிச்சி, ஐயா 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 ஐயா, கண்கள்லா காட்சியாக இருக்கு ஐயா. 1 நம்பர் ஆர்எஸ்எஸ் டவுசரு நிர்மல்குமார், அந்த ஆள் கையை பிடிச்சி இப்படி தூக்கிட்டு ரொம்ப சாதிக்க போகிறோம் நாங்கள். தமிழ்நாட்டில் இனிமேல் எங்கள் கூட்டணி அப்படியே மதச்சார்பின்மையை காப்பாற்றும், மத நல்லிணக்கத்துக்கு எங்கள் கூட்டணி தான் சிறந்த கூட்டணி. திருப்பரங்குன்றத்தில் இனிமேல் எவனாவது காலை வச்சு பார்க்கட்டும், பார்ப்போம். அங்கே திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்ற ஒரு ஆவணப்படம், அதை வெளியிடுறதுக்கு இந்த தாவேகா அரசு வெளியிட விட மாட்டேங்குது. இந்து முன்னணியினர் தடுக்கிறாங்கன்றதுனால இந்த தாவேகா அரசும் சேர்ந்து அவங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இப்படி பாஜக ஆர்எஸ்எஸ்க்கான ஒரு ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய கையை போய் இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறீங்களே, அதுவும் பக்கா ஆர்எஸ்எஸ் டவுசர் அந்த ஆள் கையை பிடிச்சி நிற்கிறாங்க பாருங்க, வெக்கமா இல்லை ஐயா? பேராசான் அவர்களே, உங்களுக்கும் வெக்கமா இல்லை? பக்கத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்க? நீங்களும் அதில் ஒரு கை தான். அந்த ஆர்எஸ்எஸ் டவுசரு, சங்கி டவுசரை தூக்கிட்டு நிற்கிறீங்கள, நீங்களும் அவர் தான். எப்படி ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்று போட்ட பிள்ளைகள் அவர்கள் கூட கூட்டணி அமைச்சிட்டு அவங்க கையவே பிடிச்சிட்டு நாங்கள் இனிமேல் நாங்கள் தான் அப்படின்னு வச்சுட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்லை பேராசான் அவர்களே? இனிமேல் முட்டு கொடுக்க ரெடி ஆகிட்டார் எல்லாத்துக்குமே. அடுத்து அங்கே மதிமுக வைகோ அவர்கள், அவர் சும்மாவே எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஓடிடுவார். காங்கிரஸை எப்படியெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா? ஒரு இனத்தையே கொன்றொழித்த கட்சி காங்கிரஸ் அப்படின்லாம் பேசியிருக்காரு. லைட்டா பார்த்துருவோமா அதையும்? காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு போட்டு என்னை அனுப்பவில்லை, காங்கிரஸ் தயவில் நான் சென்றதில்லை, ஒரு இனத்தையே அழித்த பாவிகள் காங்கிரஸ்காரர்கள். எப்படி சார்? ஒரு இனத்தையே அழித்த பாவிகள் காங்கிரஸ்காரர்கள். அந்த பாவிகள் கூட சேர்ந்து இப்போ கையை தூக்கிட்டு நிற்கிறீங்களே, வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? எல்லாம் ஒரு சோஃபாவுக்காக தான். மக்கள் நல கூட்டணி 2.0 தான் இது. இதுவும் விரைவில் காணாமல் போகும். இந்த கூட்டணிக்கு இன்னும் பெயர் சூட்டலை. அப்படி பெயர் சூட்டுனா நீங்கள் என்ன பெயர் சூட்டுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திமுக கூட்டணியை பார்த்து கல்லாப்பட்டி கூட்டணி, அறிவாலயத்துக்கு ஒதுங்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கூட்டணியில் சேர்த்துடுறாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொன்னார். இப்போ விஜய் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? சோஃபாவுக்கு ஒதுங்கக்கூடியவங்களையெல்லாம் பிடிச்சி இழுத்து கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு இருக்கார். இந்த கூட்டணிக்கு என்ன பேர் வைக்கலாம்? சோஃபாவுக்கு விலை போன கூட்டணின்னு வைக்கலாமா, இல்லை சோஃபாவுக்காக முட்டு கொடுக்கும் கூட்டணின்னு வைக்கலாமா? ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட குழந்தைங்க கூட போய் சேர்ந்துருக்காரு ஆர்எஸ்எஸ் உடைய தாய்மாமா. என்ன மகிழ்ச்சியாக இருக்காரு பாருங்க ஆர்எஸ்எஸ் தாய்மாமா. இவரையெல்லாம் எழுச்சி தமிழர், பேராசான் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கோம் காய்ஸ். எழுச்சி தமிழர். எழுச்சி எங்கே எழுச்சி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோஃபாவை கண்டு எழுச்சி, அதை பார்த்து பின்னுக்கு ஓடிட்டார். புரட்சி. உண்மையிலேயே இப்படிப்பட்ட கூட்டத்தை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம் பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் பதவிக்காகவும் சோஃபாவுக்காகவும் திரிகிறவங்க தான். இப்போ சிறுத்தைகள் எல்லாம் அணில் குட்டிகள் ஆயாச்சு. சமீபத்தில் எங்கேயோ திருமாவளவன் அவர்கள் போயிருக்காரு, அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டம். அதில் என்னமாக கடந்து அணில் குஞ்சுகள் மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுறானுங்க. இங்கே பாருங்களேன். அவ்வளோதான் கைஸ், இதுவும் அணில் குஞ்சு கூட்டம் தான். முடிஞ்சு கட்சி கைமீறி போயிருச்சு. எல்லா அணில் குஞ்சுகளும் உள்ள பூந்தாச்சு. இதை பார்த்தாவே தெரியுது. யாரு கூட சேர்றோமோ அதே மாதிரி தானே நம்மளும் ஆகுவோம். இன்னொரு பக்கம் வன்னியரசு அவர்கள், அவர் போய் நின்றுட்டு இருக்காரு மேடையில், ஒரே கூட்டம் செல்ஃபியாக எடுக்கிறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு.
அதே இந்த ரசிகர் கும்பல், ரசிக மனநிலை கும்பல் எல்லாம் விசிகாவுக்குள்ளேயும் பூந்துருச்சா, இல்லை விசிகாவில் ஏற்கனவே இதே கும்பல் இருந்துச்சா அப்படின்றதெல்லாம் தெரியல. அவ்வளோதான். இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் இனிமேல் பார்க்க வேண்டியது நேரிடும். அப்போ ஆதவ அர்ஜுனா சொன்னார் இல்லையா, விசிகாவில் இருக்கிறவங்க எல்லாருமே தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க, வந்து ரொம்ப நாள் ஆகுது, விசிகாவில் ஒரு 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு. அப்போ அது ஒருவேளை உண்மைதான் போல கைஸ். விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே நிறைய பேர் தாவேக்கா பக்கம் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ பேராசானுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நம்ம கட்சியிலேருந்து நிறைய பேர் உருவிட்டு போயிட்டாங்க, எல்லாம் விசிலுக்கு தான் குத்த போகிறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கு பேராசானுக்கு. ஏன்னா இந்த கூட்டத்தை பாருங்கள், இவ்வளோ நாள் இப்படியெல்லாம் நடக்கல, இப்போ திடீர்னு நடக்குது அப்படின்னா அப்போது அங்கே போன கூட்டம் எல்லாம் இங்கேயும் இப்போ வந்திருக்கு. அதனால தான் பேராசான் முன்னாடியே வாய் விட்டுருக்கார், தொங்கு சட்டசபை வர நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுலாம் வாய் விட்டது இதனால தான். அப்போ இவருடைய தொண்டர்களே இவர் பக்கம் இல்லை, அதனால வேற வழி இல்லை, தாவேக்கா கூட போய் சேர்ந்தா நம்ம தொண்டர்கள் நம்ம பக்கம் இருப்பாங்கன்றதுக்காக அங்கே போய் சேர்ந்து சோஃபாவையும் வாங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதில் நம்ம வன்னியரசு அவர்கள் வேற இப்போ அமைச்சர் ஆகிட்டார் இல்லையா, பக்கத்தில் யாரையும் சேர்த்துக்க மாட்டார், பார்ப்பனியம் லைட்டாக எட்டி பார்க்குதே அவர் வழியா. இங்கே பாருங்க கைஸ், கொஞ்சம் என் மேலே கம்மியாக கொடுத்தா கூட என்னை வந்து விசாரணை பண்ணணும். அவர் என்னமோ பேசிக்கிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு வந்தார், தள்ளி நில்லுங்க தள்ளி நில்லுங்க தள்ளிப்போ அப்படின்ட்டு தள்ளி விட்டுக்கிட்டு அவ்வளோதான். அவர் பேசிக்கிட்டு இருந்தவர் அப்படியே பார்த்துக்கிட்டு அது அப்படியே பேசுகிறது என்னன்னே இல்லாமல் போயிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, இப்போ நான் அமைச்சர்டா, என்கிட்டலாம் வரக்கூடாதுடா அப்படின்னு தான் டீல் பண்ணுறாரு. சூப்பரில். இவங்கெல்லாம் தான் சனாதனத்தை ஒழிக்க வந்தவர்கள், சனாதனத்தை வேறறுப்போம் அப்படின்னு சொன்னவர்கள். என்ன அமைச்சரே இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா? ஒருத்தர் பேசிக்கிட்டு வராரு, அது என்னன்னு கேட்டு அது பேசி முடிச்சுட்டு அனுப்பலாம்ல. தள்ளி நில்லு தள்ளிப்போ தள்ளிப்போ. என்ன என்ன இது? இந்த விசிகா கூடாரம் தான் உருட்டிக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு தாவேக்கா அமைச்சரவையில் இடம் கிடச்சிருச்சு வன்னியரசு அவர்களுக்குன்னு உடனே ஒரு தலித்துக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறது திமுக காரங்களுக்கு பொறுக்கலை அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க பாருங்க விசிகாவினர். கந்தர்வக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போயிருச்சு. என்னமோ விசிகா தான் தலித்துகளுக்கான கட்சி மாதிரியும், விசிகா தான் தலித்துகளுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குன்ற மாதிரியும், திமுக இது வரைக்கும் கொடுத்ததே இல்லைன்ற மாதிரியும். திமுக கொடுத்தது இல்லையா கைஸ்? திமுகவில் யாரும் எம்எல்ஏ ஆகலை, யாரும் எம்பி ஆகலை, யாரும் அமைச்சர் ஆகலை தலித்துகள் இல்லையா? விசிகா தான் கொடுக்குதுன்ற மாதிரியும், விசிகாவுக்கு யாரோ ஒருத்தவங்க அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாங்க, தாவேக்கா கொடுக்குது, அதை திமுக விரும்ப மாட்டேங்குது, அதனால தான் திமுக வந்து விசிகாவை எதிர்க்குது, திமுக வந்து விசிகா மேலே வன்மத்தை கக்குது அப்படின்ட்டு உருட்டுனாங்க. இதெல்லாம் பேச அருகதை இருக்கா முதல்ல விசிகாவினருக்கு? இதோ அமைச்சர் இப்படி தள்ளிப்போன்னு தள்ளி விடுறாரு, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்ன கணக்கில் வரும்? நவீன தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்களா? சமூக நீதி அமைச்சர் தானே இவர், சமூக நீதி அமைச்சர், சமூக நீதியை காத்த தருணம் இதுதானே அது. இதையெல்லாம் பார்க்கணுன்னு நேரம் நமக்கெல்லாம் நேரம் வாச்சிருக்கு. பாருங்க இந்த புகைப்படத்தை மட்டும் பாருங்க கைஸ், இந்த மக்கள் நல கூட்டணி 2.0 புகைப்படம். வாழ்க்கையில் ஏதாவது விஷயத்தில் வெறுத்து போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த புகைப்படத்தை பாருங்க. எப்படி வெக்கமே இல்லாமல் மானமே இல்லாமல் சூடு சொரணே இல்லாமல் இப்படி போய் உட்காந்துருக்காங்க. வைக்கோலாம் தூங்கிட்டாரு. காங்கிரஸ் துரோகிகள், ஒரு இனத்தையே கொன்று குவித்த படுபாவிகள் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு பக்கத்தில் போய் உட்காந்து கையெல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு, என்ன இது, என்ன பொழப்பு இது? யாராவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, இதிலேருந்து நான் எப்படி மீண்டு வர போகிறேன்னே தெரியல அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த புகைப்படத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஈஸியாக மீண்டு வந்துடலாம். நம்ம நிலைமையெல்லாம் எவ்வளோ பரவாயில்லை அப்படின்னு புரிய வரும். இதை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். நம்மெல்லாம் பரவாயில்லப்பா, இவங்கெல்லாம் இப்படி போய் அடிமாட்டிலையும் கேவலமான அடிமாடாக போய் காலில் விழுந்து கிடக்கிறாங்க பாருங்கள், சோஃபையை வாங்கிட்டு கொள்கையெல்லாம் கொண்டு போய் அடக்க வச்சுக்கிட்டு. உண்மையிலே இந்த புகைப்படத்தோடைய வேல்யூ ரொம்ப அதிகம். உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்களா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகணும்னு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டை நோக்கி போகிறீங்களா, படம் பார்க்க போகிறீங்களா, இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்களா, இல்லை ஏதாவது பாட்டு கேட்குறீங்களா, அதையெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போவும் அதையெல்லாம் நீங்கள் செய்கிறப்போவும் அது கூட சேர்த்து இந்த ஒரு புகைப்படத்தையும் பார்த்துருங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கிரும், உங்கள் மன கவலைகள் நீங்கிரும், உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்துடும், வாழ்க்கை ஜெகஜோதியாக இருக்கும். இந்த புகைப்படத்தை பார்த்து உங்களுக்குள்ள நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையை நல்லா வாழ பாருங்கள். நல்ல புகைப்படம் கைஸ். இதெல்லாம் வந்து ஃப்ரேம் போட்டு விற்கலாம், வீட்டில் தொங்க போட்டு பார்க்கலாம். அதை பார்க்க உள்ளார வரும் பாருங்கள், ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு இதுவும் ஒரு விவேகம் வரும் பாருங்கள், வாழ்ந்து பார்த்துடலான்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் கைஸ். இந்த ஒரு ஃபோட்டோவுக்கு நான் எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் வேறு லெவலில் ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இனிமேல் பஞ்சமே இருக்காது. சதிகாரர்கள் கூட்டணின்னு வச்சிடலாம்.
எல்லா சதிகாரர்களும் சேர்ந்து போய் கூட்டணி அமைச்சிருக்காங்க. கள்ள கபோதிகள் கூட்டணி, என்ன பேர் வேணா வைக்கலாம். இல்லை வேற நேற்று இருந்தோம் இன்றும் இருக்கிறோம் நாளை இருப்போம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இவங்க பண்ண காமெடியெல்லாம் ஐயோ. இந்த கூட்டணி கண்டிப்பாக உருப்படாதுங்க. ஏன்னா வைகோ இருக்காருங்க, வைகோ இருக்க பயமேன். நம்ம பொட்டுமாமா சட்டமன்றத்தில் தான் அப்படி இருக்காரு, வேற ஏதாவது நிகழ்ச்சிகளில் தான் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா இந்த தோழமை கட்சி கூட்டணி இதுக்கு விவகாரத்தில் பேசிக்கிட்டு இருந்த இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இதுலேயும் பாருங்கள் அந்த புகைப்படத்தை இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன் தான் இப்படி இருக்காருன்னு தெரில. எதையோ பறி கொடுத்தவர் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. வாழ்க்கையில் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கிறப்போவே இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் ரொம்ப மோசமான நிலைமையெல்லாம் பார்த்தாக்க எப்படி இருப்பார்? சிஎம் சார், உங்களுக்கு என்ன என்னைய பார்த்தா பழி வாங்கணும்னு தோணுதா? அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்காரு கைஸ். அதனால தான் இவரை நார்சிஸ்டிக்கான குணம் கொண்டவர்னு சொல்கிறோம். வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துல இருக்கார், நம்ம சிஎம் ஆகிட்டோம், நமக்குன்னு ஒரு கூட்டணி சேர்த்து எல்லாம் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில கூட சோகமாக உட்காந்துருக்காரு. ஏதோ பறி கொடுத்த மாதிரி, கப்பல் ஏதோ கடலுக்குள்ளே மூழ்கின மாதிரி உட்காந்துருக்காரு. ஆனால் மோசமான நேரங்களில் ஜாலியாக இருக்கார் கைஸ். வித்தியாசமான பிறவிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதில் வேற இப்போ இந்த விஜயபாஸ்கர்கள் 2 விஜயபாஸ்கர்கள் போய் சேர்ந்துருக்காங்க தாவேகா கட்சியில். அடுத்த காணொலியில் அதை பற்றி பேசுவோம். அவங்க போய் சேர்ந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதெல்லாம் பேசுவோம். இந்த காணொலியில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கூட்டணிக்கு நீங்கள் என்ன பேர் வைப்பீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.